ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிரேஸ் டிவியின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை அவர் எவ்விதத்திலாகிலும் சமுதாயத்திற்கு கொண்டு போவதற்கு நல்ல ஒரு வழிவாசலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதிலே இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் அன்று யோவான் ஸ்நானகன் அநேக ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் இடத்துல வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது ஆண்டவர் அங்கு யோவான் ஸ்நானகன் ஊழியத்தின் மூலமாக ஒரு வார்த்தையை பேசுகிறார். அநேகர் யோவான் ஸ்நானகன் இடத்துல சொல்லுகிறார்கள், வேதபாரகர்களும் பரிசேயர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடவில்லையானால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அநேக ஊழியங்கள் செய்ய வேண்டிய அநேகர் செய்யாமல் இருக்கிறதினால் இந்த நாட்களிலே கர்த்தர் இதுபோல கனமுள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் மீடியா மூலமாக எழுப்பி முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை கர்த்தர் எடுத்து செல்லுகிறார். இன்னும் ஒரு விஷயம் உண்டு. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை முழு உலகமும் கண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை இந்த கிரேஸ் டிவி மூலமாக இன்றைக்கு முழு உலகமும் கவனிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறதை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தில் அடியேனும் வாரந்தோறும் ஓய்வு நாள் ஆராதனையில் நடக்கிற அந்த தெய்வ செய்தி இந்த கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அதை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திலே அநேகர் தொடர்பு கொள்கிற ஊழியத்திலே, ஜெப ஊழியத்திலே, ஜனங்களை விசாரிக்கிற ஊழியத்திலே இவர்கள் பங்கெடுக்கிறார்கள். சபை என்கிற ஒரு காரியத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் எந்த சபைக்கும் நீங்கள் போகலாம். உங்கள் சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனால் இந்த ஊழியம் உங்கள் சபைக்கு ஒரு நாள் இடையூறு அல்ல. எனவே எல்லா சபைகளும் இணைந்து இதுபோல் ஊழியங்களை நாம் தாங்குவோமானால் இன்னும் சுவிசேஷம் சென்றடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக இருக்கும். இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் முடியாது. இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவன் தான் இதை நடத்துகிறார். ஆமென். இதுவரைக்கும் நடத்துகிற ஆண்டவர் இனியும் இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். இந்த ஊழியத்திற்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நீங்களும் ஜெபியுங்கள், நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை அம்மாண்டவரே ஸ்தோத்திரப்பா நீர் அறிந்தவராய் அம்மாண்டவரே முழு உலகமெங்கும் அம்மாண்டவரே உம்முடைய சீசர்களை அனுப்பி உம்மை வெளிப்படுத்துவதற்கு அனுப்பினது போல அம்மாண்டவரே சிலரை நீர் அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும் நீர் எழுப்பியிருக்கிறீர் அப்பா. இந்த ஊழியத்திற்கு உறுதுணையாய் செயல்படுவதற்கு இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை இந்த கடைசி நாளில் எழுப்பி ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கிராமங்களுக்கும் அம்மாண்டவரே மனிதனால் உள்ளே பிரவேசிக்க முடியாத அறைகளுக்கும் இந்த ஊழியத்தை நீர் பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற, ஃபாலோ மினிஸ்ட்ரியில் செயல்படுகிற, விசாரிக்கிற ஊழியத்தில் செயல்படுகிற, ஜெபிக்கிற ஊழியத்தில் செயல்படுகிற, பங்காளர்களாய் செயல்படுகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, அம்மாண்டவரே தேவன் யாருடைய இருதயத்தை ஏவினாரோ அவர்களெல்லாம் மோசே அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு
கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் உமக்கு தெரியும் கர்த்தர். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை நீர் எழுப்பி இந்த ஊழியம் நிறைவாய் மேன்மை அடைய, இன்னும் இந்த ஊழியத்தின் மூலம் அநேக திட்டங்கள் மூலமாய் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல இந்த பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக. பொறுப்படுத்தி செய்கிற எல்லார் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும் ராஜா. அம்மாண்டவரே, வீணான சோர்வுகளும் பயங்களும் குழப்பங்களும் விலகட்டும். கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவீராக. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய சபை டிரான்ஸ்ஃபார்ம் வாய்ஸ் காஸ்பல் சர்ச் என்கிறதான ஒரு சபையிலே அரசு அனுமதியோடு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் டிவிசி சர்ச் ஆஃப் இந்தியா என்று நாங்கள் அந்த குறுகிய நேமோடு அதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் மூலமாக பார்வை இல்லாதவர்கள் மத்தியில், திருநங்கைகள் மத்தியில், முதிர் வயது உள்ளவர்கள் மத்தியில், தெரு ஓரங்களில் இருக்கிற மனரீதியாய் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில், மற்றும் ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தையாவது சந்திக்க வேண்டுங்கிற நோக்கோடு நாங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் ஊழியத்தின் மூலமாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. விசேஷமாக இந்த கிரேஸ் டிவியினுடைய ஊழியத்தை நான் நேரில் போய் சந்தித்து விசாரித்து அந்த ஊழியர்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அவர்கள் மிகுந்த சுவிசேஷம் சென்றடைய வேண்டுங்கிற அந்த ஆத்தும தாகத்தோடு அவர்கள் செய்கிறதை நான் பார்த்தேன். அது மனதிற்கு ஏற்ற ஒரு காரியமாக இருந்தது. எனவே அந்த ஊழியத்திற்காக நீங்களும் செபியுங்கள். அந்த ஊழியத்தை நீங்களும் தாங்குங்கள். அந்த ஊழியத்திற்காக சபை பாகுபாடு இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த பூமியிலே தான் நமக்கு எல்லா சபை போர்டும் உண்டு. பரலோகத்தில் எந்த சர்ச்சினுடைய போர்டும் கிடையாது. நம்ம எல்லாம் பிதாவின் வலது பார்சத்தில் அமரத்தக்க அந்த பாக்கியத்தை நாம் விசுவாசித்தது போல இந்த முழு உலகத்தில் இருக்கிற குடிமக்களும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த உயர்ந்த மேன்மைக்கு வரணும். அதற்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை, இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். அதற்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள், ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.